கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஆவியானவர் கொடுக்கிற ஒரு உயிருள்ள வார்த்தை சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெருசலேம் வாழ்வை காண்பாய். சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவனுள்ள நாளெல்லாம் ஜெருசலேம் வாழ்வை காண்பாய். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் அதாவது நீ வாழ்கிற நாட்கள் எல்லா நாட்களிலும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். அதாவது சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு நம்ம இந்த பூமியில் உயிரோடு வாழ்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்றார். அதாவதுங்க ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் அவர் சொல்கிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி ஆசீர்வதிப்பார், நாளைக்கு ஆசீர்வதிப்பார், நாளை கழித்து ஆசீர்வதிப்பார், அடுத்த மாதம் ஆசீர்வதிப்பார், அடுத்த வருஷம் ஆசீர்வதிப்பார். இதுதான் அவருடைய வேலை. இன்றைக்கி கொஞ்சம் ஆசீர்வதிட்டு நாளைக்கு ஆசீர்வதிக்காமல் இருப்பது, நாளை கழித்து ஆசீர்வதித்து அப்புறம் அதுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது, அப்படியெல்லாம் என் தகப்பன் செய்ய மாட்டார். நீ இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருக்கிறையா அது வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். 75 வயசோ 70ஓ 80ஓ 90ஓ 100ஓ அது வரைக்கும். இந்த வார்த்தை பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 128:5 சீயோனிலிருந்து உன்னை என்ன செய்ய போகிறேன், நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ ஜீவனாலாம் ஜெருசலேம் வாழ்வை காண்பாய், உன்னதமான வாழ்வை காண்பாய், வெற்றியான வாழ்வை காண்பாய், சுகமான வாழ்வை காண்பாய், அற்புதமான வாழ்வை காண்பாய், அதிசயமான வாழ்வை காண்பாய், விடுதலையான வாழ்வை காண்பாய். அப்போ ஜீவனுள்ளனெல்லாம் நன்மை கிருபை தொடர். அப்போனா இந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தினமும் அனுதினமும் என்னை நடத்துகிறவர் இருக்கிறார், அவர் பார்த்துக்கொள்வார். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கொள்வார் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு வரணுங்க. இந்த நினைப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு என்ன செய்ய, நாளை கழிச்சு என்ன செய்ய, எப்படி பிள்ளையை படிக்க வைக்க, எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்க, அடுத்த வருஷம் ரொம்ப சிரமமாயிரும் போல இருக்குது, அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால் ஒரு காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் சீயோனிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறோன்னா அவ்வளோ நாளைக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார், ஆசீர்வதிப்பார். அவர் இருக்கும்போது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு பேசுங்க, அப்படின்னு நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உடைய அற்புத கரம், உடைய அதிசய கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம், உடைய வல்லமையின் கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நீ உயிரோடு இருக்கிற அவ்வளோ நாளைக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நிறைவேறுவதாக. நாளைய தினத்தை குறித்து கலங்காதே, என் தகப்பன் இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற வசனத்தின்படி பிள்ளைகள் காரியம், பிள்ளைகள் படிப்பு காரியம், பிள்ளைகள் திருமண காரியம், குடும்ப காரியம், வேலை காரியம், ஆண்டவரே சரீர சுகத்து காரியம், எல்லா காரியங்களும் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.